கௌசல்யா அண்ட் ஃபேமிலி எல்லாரும் கிளாப்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு பல வகையான ரிசல்ட் பார்க்குறீங்க, புரியுதா உங்களுக்கு? 160க்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு, ஓவரால் ரேங்க் 39,000க்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு, 176க்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கடமையை செய்யணும், ஏதோ ஒரு பலன் நம்ம கையில் வந்துடும். நல்லா படிக்கணுங்கிறது அதோட முக்கியம். சரியா? ப்ளீஸ். வெற்றி வணக்கம். என் பேர் பி கௌசல்யா. 164 கொஸ்டின், ஓவரால் ரேங்க் 1956. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். உங்களை மாதிரி தான் நானும் அங்கே உட்காந்துட்டு ஒவ்வொரு பாராட்டு விழாவுக்கும் எப்படா நம்ம வருவோம் நானும் தீப்ஸ் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். இப்போ தான் என்னோட அது நடவாகும் போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஓவரால் ரேங்க் எவ்வளோ? 1956 சார். 1956 ஓவராலா? டைப்பிஸ்டில். இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு நானும் பயந்துகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே வந்தப்போ கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ராஜீவ்காந்தி யார் அப்படின்னு கேட்டார். சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போ அருணாக்கா தான் சொன்னாங்க, எக்ஸ்பிஎம் சொல்லுன்னு. அப்படி தான் கேட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, ரிவிஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ தான் நைட்டில் மாற்றிட்டாங்க. முன்னாடிலாம் பகலில் தான் இருக்கும். பக்கத்தில் இந்த அருணாக்காலாம் சவுண்டாக சொல்லுவாங்க, எல்லாம் கத்தி சொல்லுவாங்க. ரொம்பவே நம்மளும் கற்றணும் ஆசை வந்து தான் நிறையா படித்து சொல்லிகிட்டே இருப்போம். அக்காங்க தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, இப்படி படிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லவங்களும் இங்கே இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம்? எப்படி போகிற போக்கில் கெட்டவங்களாம் இருக்காங்க. கெட்டவங்கன்னா அப்படி சொல்ல, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லவங்க தான். நீங்கள் உள்பட, புரியுதா இல்லையா? அவங்கள ஏதாவது சொல்லணும்னா நான் தான் சொல்லணும், நீங்களாம் சொல்லக்கூடாது. புரியுதா? இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீ. அவங்களே ஒத்துக்கிறாங்க போல. கெட்டவங்கன்னா அப்படி சொல்லலை. நீ படின்னு சொல்கிறவங்க மத்தியில் வா படம் பார்க்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற சொல்ல மத்தியில் அவங்க நீ தூங்காமல் வந்து என் கூட படி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னதான் அகானாக்கா அருணாக்கா எல்லாம். அந்த விதத்தில் சொன்னேன். சாரை பற்றி சொல்லணுன்னா, அவரோட ஹிஸ்ட்ரி கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் கிளாஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சிலபஸ் மாற்றினதுனால ஸ்டோரிஸ் குறைஞ்சி போச்சு. தமிழில் ஃபுல்லாக என்னது கிராமர் மட்டும் வச்சுட்டாங்க. கிராமருக்கு என்னத்த ஸ்டோரி? ரெண்டாவது ஜிகேலையும் கொஸ்டின்ஸ்லாம் லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனாலேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி இவங்க சொல்கிற மாதிரி நிறைய ஜஸ்ட் இந்த சிலபஸ் மாத்திர முன்னாடி வரைக்கும் கம்பராமாயண ஸ்டோரி ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படியே ஜாலியாக தான் இருக்கும். பட் இப்போ அது தமிழ் பழைய சிலபஸாக இருந்தால் அதுமாரி கதைகள் ஜாஸ்தி வந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கிராமர் வந்தது கொஞ்சம் படிக்க எளிமை, அவ்வளோதான். சாரை பற்றி சொல்லணுன்னா, அடி வாங்கியிருக்கேன், திட்டும் வாங்கியிருக்கேன். மாட்டவே கூடாதுன்ட்டு இருப்போம். நான் மாட்டவே கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படின்ட்டே இருப்போம். சரி கையெல்லாம் 12 அடிக்கு மேலே அடி வாங்கி வீட்டில் சொன்னால் வீட்டில் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. சரி, நான் சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு. சரி எல்லாரும் சொல்லுங்க வீட்டில் என்ன சொன்னாங்க. எல்லா பேரண்ட்ஸும் இதே மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸிமா வேலை, டக்குன்னு பாஸ் பண்ண வச்சிடலாம். அப்படி தானே? வீட்டில் சொல்லுங்க, வீட்டில் சொன்னியான்னு கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் தான் சொன்னேன். சரி சொல்லுவோம் என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என் அண்ணன்ட்ட சொன்னால் எத்தனை அடி 12ண்ணே வீங்கிச்சா அம்மா அப்படின்னு. என்ன பண்ணேன், அவரே ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க அங்கேயே அப்படின்னு. சரி ஓகே படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், வீட்டில் எதுவுமே சொல்லலை. கான்ஸ்டியூஷன் கிளாஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸ்டோரி அவர் சொல்கிறத நான் ரொம்பவே கவனிப்பேன். கான்ஸ்டியூஷன் இப்போ ஸ்டோரி குறைவாக பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், டைம் ஷார்ட்டேஜ்னால. இல்லாட்டி ஒன்று இன்னும் எலாபரேட்டாக சொல்லுவேன். இவங்க சொல்கிறதுலாம் அந்த கதையை. நீ இப்போ போகிறது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம், உங்களுக்கே பார்த்தா தெரியும். பார்ட் 4A வரைக்கும் முடிச்சு என்ன வந்தாச்சு, பார்ட் 5 வந்தாச்சு. ஏன்னா டைமுக்காக இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு திருப்பி எலாபரேட்டாக சொல்லுவேன். அதனால் இப்போ சிந்துமதி சொன்ன மாதிரி ஒரு சைக்கிளில் அந்த அளவு கிடைக்காது, அடுத்த சைக்கிளில் தான் இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். அது அட்டன் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். 2 சைக்கிள் 3 சைக்கிளில். எப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்பா இருந்தாங்க. இப்போ தான் நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்கு 6 மந்த் முன்னாடி தான் இறந்தார்.
அப்படின்னா அம்மா நகையை அடமானம் வைப்பாங்க, அப்பா எப்பயாவது காசு அனுப்புவார். அப்படி மூட்டுட்டு வந்து அப்படி தான் அக்கா படிக்க வச்சாங்க. அக்கா டெட்டு கிளியர் பண்ணால் வேலைக்கு போனால் எல்லாமே மாறிச்சு. வீடுலாம் புதுசாக ஆச்சு, எங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இருந்துச்சு. ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் என்ன நடக்குன்றதை பார்த்துட்டோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கோம். யாராவது அக்கா, அண்ணன், நான். அண்ணனா இவரா? நீங்க அண்ணா இங்கே தான் சார் படித்தாங்க. அப்படி அதான் முகம் பார்த்த மாதிரி இருக்கானே உங்கள்கிட்ட சொல்லவே கூடாது. அவங்க என்ன, அவங்க டீச்சரு, நீங்க பிசிஆர். வெரி குட். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சியில் போயாச்சு. வெரி குட். 3 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நல்லா ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. ரொம்பவே கஷ்டம்தான். இப்போ நானும் வேலைக்கு போனோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் சின்ன பொண்ணும் வேலைக்கு போயிடுச்சான்னு கேட்கவும் ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு மேலே இவங்க உங்க சொந்த அக்காவா? ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்குமே ரொம்பவே வீட்டில் எல்லாமே சந்தோஷம். நல்லா படிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட செட்டு சேர்ந்துட்டு இருக்காதீங்க. நானும் அப்படி தான் ஒரு டைமில் இருந்தேன். யார் பார்த்து படிக்க சொல்கிறவங்க கூட படிங்க. சில பேர் நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனால் அவங்க தப்பான வழியில் கொண்டு போவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா படித்து சீக்கிரமாக பாஸ் பண்ணுங்க. கடைசியில் நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்து மேலே வந்தீங்க நினைக்கிறேன். எஸ் சார். அதை பற்றி சொல்லுங்கள். நான் வெளியே அந்த பேட்ச் படித்தப்போ போனேன். அப்போது டாப் 3லனா இங்கே வருவேன். நான் தமிழில் நான் 96 போட்டிருந்தேன் கொஷின். ஆனால் ஜிகேல எனக்கு எப்படி குறைஞ்சிச்சுன்னா ஷேடோ மாற்றி பண்ணிட்டேன் ஒரு 5 கொஷின் கிட்ட. அது போயிடுச்சு. அது ஐயோ அப்படின்னு அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா இல்லை, கிளைம் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த இடத்துல. அவங்க கிளைம் பண்ணலன்னா 3 மார்க் எனக்கு கிடச்சிச்சு கிளைம் பண்ணதால். கடைசியில் இங்கே வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டில் டாப் 3ல வருவீங்க. எஸ் சார். வந்து மெடல் வாங்கிடுவீங்க. எஸ் சார். கொஸ்டின் கேட்கும்போது அந்த நேரம் நல்லா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதனால் அதில் ஞாபகம் இருக்குது. கோச்சிங் மெத்தடாலஜியில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்டோரி சொல்கிறது தான் பிடிக்கும். முன்னெல்லாம் 1 மந்த் கிட்ட எங்களுக்கு ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக காந்தி ஆரம்பித்து ஃபுல்லாக முடிப்பார். அதை திரும்ப உட்காந்து நாங்கள் ஆடியோ உட்காந்து நோட்டில் எழுதுவோம். அது அப்போ டென்ஷனை என்னடா இப்படி எழுதிட்டே இருக்கும், கேட்கவும் இதுவே இப்படியே போகுதேன்னு இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் போக போக அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருந்துச்சு. ரிவிஷன் தான், மார்னிங் ரிவிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கு டக்குன்னு எல்லாம் கற்று நீ சொல்கிறியா நான் சொல்கிறியான்றதுலேயே அதிகமாக சொல்ல ஆரம்பித்தோம். அப்போது போட்டி போட்டு பதில் சொன்னீங்க. சார். அந்த போட்டி இப்போ இருக்கா? அந்த போட்டி இருந்தால் ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான விஷயம். நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் இங்கே வந்தப்போ நிற்க வைக்கிறாரு அடிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். 1 வீக் வரலை. நான் வேறு இன்ஸ்டியூட் சேர்த்து விடுங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். அண்ணன் இங்கே படித்ததால் ஃப்ரெண்ட்ஸில் சரி நான் கேட்குறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸில் கேட்டதுக்கு அவர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட காட்டுச்சு. நம்ம சார்ட்டே போக சொல்கிறா, நம்ம சார் மாதிரிலாம் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இங்கே எல்லாம் கடமைக்கு தான் நடத்துகிறாங்க, அவர் மாதிரிலாம் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ கேட்டு தான் நான் திரும்ப இங்கே வந்தேன். சரி என்ன ஆனாலும் இங்கே பாஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற வந்தது தான். அதுக்கப்புறம் சரி வந்துருன்ற நம்பிக்கையில் தான் வெக்கேட் பண்ணிட்டு போனது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க அம்மா, பாட்டி, அண்ணன், அக்கா, மாமா. அக்கா மாமா. அவர் சார் டீச்சரா? அவர் இன்ஜினியர். வெரி குட். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த மேடையில் வந்து நான் அமைதியாக உட்காந்துருக்கிறது கௌசியால் தான். கௌசி இந்த அளவுக்கு படிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாருக்கு ரொம்ப பயம். வீட்டில் சொல்ல என்கிட்ட சார் ரொம்ப அடிக்கிறாரு, 10-15 அடி அடிக்கிறாரு அப்படிங்கம்மா, 15 அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே நான் ரொம்ப சார் மேலே சந்தோஷப்படுவேன், அவரை பாராட்டுவேன், ரொம்ப பாராட்டுவேன். எனக்கு அப்படிப்பட்ட சார் தான் வேணும், அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் படிக்கும், அப்படி பயம் இருந்தால் தான் எல்லா பிள்ளைங்களும் மேலே வரும் அப்படிங்கிறதாக ஒரு ஆதரவா ரொம்ப சார் மேலே சந்தோஷப்படுவேன். சார் எப்பயுமே இப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க சார், எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க சார். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க வந்து மேலே வருவாங்க. சார் ரொம்ப உங்களை பாராட்டுறேங்க சார். என் பொண்ணு சொல்லும், ஏன்னா இங்கே படிக்க வேணாம், ஏன்னா என்னை சென்னையில் சேர்த்து விடுனான்னு சொல்லும். நான் அப்போ வந்து என் பையனை சொல்லுவேன், பையன் தம்பி இப்பெல்லாம் பாப்பா பேச்சை கேட்காத, திருச்சியிலே எம்ஆர்லே படிக்கட்டும், அவர் அடிக்கிறதுங்கிறான்னு ரொம்ப பாராட்டுறேன். அந்த சாரை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க சார்,
ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார் ரொம்ப சார் மேலே எனக்கு ரொம்ப ஆதரவு. இப்படியாப்பட்ட சிக்கான சாராக எல்லா ஸ்கூல்லையும் இருந்தாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் மேலே வந்துடுவாங்க. ரொம்ப படிப்பீங்களா பொண்ணுங்களே? என் பிள்ளையா நான் சொல்கிறேன், ரொம்ப மேலே வரணும். இந்த மேடையில் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இந்த மேடையில். ரொம்ப திருமணம் செஞ்சுக்காதீங்க. எல்லா பொண்ணும் ஆர்டர் வாங்கிட்டு திருமணம் செய்யுங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறேன். எனக்காக ரொம்ப படிங்க. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் செஞ்சுக்காதீங்க. ஆர்டர் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏன்னா அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பொம்பளைங்க வந்து அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கை தொழில் இருக்கணும். அப்படிக்காக நம்ம படிக்கணும். ரொம்ப நன்றி எல்லா பெண்ணுங்களுக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு படிங்க. இந்த மேடையில் வந்து பேசுங்க. ரொம்ப நன்றி. அவளை கொடுங்க கொடுங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. பாருங்க கேட்குறாங்க பாருங்க, கொடுங்க. கௌசிகா அம்மா பாட்டிங்க. நான் படிக்கல. ஏன்னா எங்க வாத்தியார் சரியில்லைங்க. எங்க சின்ன கிராமம். அதுல வந்து 2 வாத்தியார் தான். இந்த மூலையில ஒருத்தர், இந்த மூலையில ஒருத்தர் உட்காந்து கிட்ட வச்சுங்க. ரத்தன பாக்க போட்டுக்கிட்டு மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. போட்டுட்டு ஓடி விடுவோம். அதில் மணி அடிக்கும். மணி அடித்ததும் ஓடியாருவோம். ஒரு பாட்டி அந்த கோதுமை உப்புமா கிண்டி போடுவாங்க. சாப்பிட்டு அப்புறம் திரும்பவும் ஓடி விடுவாங்க. அவங்க சாராயத்தை போட்டு மயக்கத்திலே கிடப்பாங்க. அந்த வாத்தியார் சாராயத்தை குடிச்சிட்டு மயக்கத்துல கிடப்பாராம். அந்த வாத்தியார் சரியில்லாதனால படிக்கல. ஆமாங்க சார். சின்ன கிராமம், யாரும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம பிள்ளை படிச்சுட்டு வருதுன்னு தாய் தாப்பன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஆனா எழுத்துக்கு அடுத்த எழுத்து தெரியாது. இப்போ என் பேரை இந்த பிள்ளைங்க போட்டு தங்கம் என் பேரை போட்டு 4 எழுத்து நானா இப்போ போட்டுக்குவேன். அவ்வளோதாங்க சார். அதனால பாப்பாலாம் சொல்லுவேன், நாங்கள் படிக்காத வீணா போட்டோம், எங்கே பசு போகுதுன்னு கேட்டு போகிறோம். நீ நல்லா படி. வாத்தியார் வந்து அவருக்கு நன்மை கிடையாது, உன் நன்மைக்கு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சண்டை போடுவாங்க சார். எந்த ஊர்? நாங்கள் திருவாவந்துரைங்க. திருவாடுதுறை. பிறந்தது அகரம் பக்கத்தில். அகரம் சின்ன கிராமம். வீட்டுக்காரர் எங்க? வீட்டில் இருக்காருங்க. வீட்டில் இருக்காரா? சூப்பர். வீட்டுக்காரர் வீட்டில் தானே இருக்கணும். அவரையா வந்துக்கிட்டு. வெரி குட். அம்மாட்ட கொடுங்க. என்னாச்சு சாருக்கு? என்னாச்சு? என்ன சார்? அப்பா இல்லைன்னாங்களே, என்னாச்சுன்னு? இல்லைங்க சார், உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டாருங்க சார். ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்து யார் அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிட்டது? ரொம்ப நான் இருந்தாலும் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு 3 பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேங்க சார். ரொம்ப சந்தோஷமா. எல்லாத்துக்கும் என் மேலே கொஞ்சம் இதாக இருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க சார். அதனால தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா பொண்ணுங்களுக்கும் என் பொண்ணா சொல்கிறேன், தயவு செஞ்சு படிங்க. இந்த மேடையில் வந்து உட்காருங்க. எனக்கு ரொம்ப நான் அங்கே இருந்தாலும் சந்தோஷப்படுவேன். எனக்கு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவீங்களா? சரி, ரொம்ப நன்றி. சரி, என்ன சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சரிங்க சார். என்னோடய தங்கச்சி வந்து இங்கே ஜாயின் பண்ணி விடும்போது நானும் எங்கள் அக்கா வந்து ஜாயின் பண்ண வந்தோம். ஜாயின் பண்ண வரும்போதே தெரியும் சார் கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சுருவாரு, கண்டிப்பாக எப்படியும் போஸ்டிங் வாங்கிடுவாங்க நம்பிக்கையில் தான் வந்து சேர்த்து விட்டோம். எல்லாம் கை தட்ட மாட்டீங்க, அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா நானும் இங்கே தான் படித்தேன். 2016 இன்ஸ்டியூட் வந்து அப்போ சத்திரத்தில் இருந்துச்சு. அங்கே வந்து ஜாயின் பண்ணி நானும் 1 இயர் சார்கிட்ட தான் படித்தேன். ஜாயின் பண்ணி விடும்போதே தெரியும் கண்டிப்பாக சார் வந்து போஸ்டிங் அவங்க வச்சுருவாங்க. ஜாயின் பண்ணி விடும்போது எங்கள் பாப்பா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டேன். இப்போ இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்படின்னா சாரோட கிளாஸ் வந்து அன்னைக்கு நடத்துகிறத அன்றைக்கே ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அடுத்த நாள் படிச்சிக்கலாம், இல்லை இந்த வாரம் வீக்கெண்டில் படிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அது கன்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணுவார். நாங்கள் படிக்கும்போது சார் வந்து அன்றைக்கி நடத்துனதை அடுத்த நாள் காலையில் வந்து கொஸ்டின் கேட்டு மைக் கொடுப்பாரு. ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவார்.
இப்போ நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட லெவல் வந்து ஃபுல்லாகவே மாறிடும். ஊரில் மதிக்காதவங்க ஃபுல்லாகவே வந்து மதிப்பாங்க. உங்களை வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மரியாதைங்கிறது அதில் வந்தால் தான் தெரியும். எல்லாம் நல்லா படிங்க, கண்டினியூவாக படிங்க, ரிவிஷன் வந்து அடிக்கடி பண்ணுங்கள். சார் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளால் வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணால் 1 வீக் ஆகிடும் ஒரு சப்ஜெக்ட்டு. ஆனால் சார் வந்து அது வந்து ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணி விட்டுருவாங்க. டெஸ்ட்டு வந்து நான் நிறையா எழுதுங்க. டெஸ்ட்டு எழுத தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட்டு எழுதும் போது மட்டும்தான் தெரியும். அடிக்கடி லீவு போட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் ஊரில் ரிலேட்டிவ் கல்யாணம், ஊரில் திருவிழா, எனக்கு அதுக்காக நான் வந்து லீவ் வேணும் சார் வந்து அடிக்கடி நிற்காதீங்க. அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கள் சார். லீவ் வந்து அடிக்கடி கேட்டு வந்து நிற்காதீங்க. ஊரில் ரிலேட்டிவ் கல்யாணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், திருவிழா வரும், ஃபங்க்ஷன் வரும். லீவ் வந்து அடிக்கடி கேட்காதீங்க சார்கிட்ட. அது வந்து உங்களுக்கு தான் நல்லது இல்லை. ஊரில் ரிலேட்டிவ் கல்யாணம் வரும், திருவிழா வரும், அதுக்கெலாம் நம்ம போகணுன்னு ஆசைப்படுவோம். அதை வந்து ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா திரும்ப அந்த திருவிழா கண்டிப்பாக நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும். அதில் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆகிட்டு போயிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட மரியாதையே வேறு லெவலில் இருக்கும். அதில் சூப்பர் பாயிண்ட் இல்லை, திருவிழா வருஷம் வருஷம் வரும், எல்லாத்தையும் அடுத்த வருஷம் கூட பார்க்கலாம். பட் அடுத்த வருஷம் நம்ம என்னவா இந்த திருவிழாவுக்கு போகிறோம், இதே மாதிரி போகிறோமா இல்லை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி போகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இவ்வளோ சொல்கிறோம்ல சார், இப்படியே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே லெட்டர் தூக்கிட்டு வருவாங்க வரிசை. இல்லை சார், நீங்கள் அப்படி லீவ் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றி வந்து தள்ளி போகும். அதுக்கு அந்த படிப்புக்காக நீங்கள் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் வெற்றி உங்களை நோக்கி வரும். உங்களால் வந்து கண்டினியூவாக படிக்கவும் முடியும். நீங்கள் லீவ் போயிட்டீங்கன்னா அந்த 2 நாள் கிளாஸோ இல்லை அந்த 1 வீக் கிளாஸோ வந்து திரும்ப உங்களுக்கு வந்து அடுத்த சைக்கிளில் தான் வரும். அதை நீங்கள் கவர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் லீவு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து படிக்க தான் வந்திருக்கோம். இந்த சூழ்நிலை வந்து திரும்ப நமக்கு வந்து கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ நான் 2016 படித்தேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப அடுத்த எக்ஸாம் படிக்கலாம்னு படிச்சுட்டு இருப்பேன். என்னால் கண்டினியூவாக படிக்க முடியாது. வேறு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் வரும், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும், ஒர்க்கில் ப்ராப்ளம் வரும். இந்த சூழ்நிலை வந்து திரும்ப எனக்கு வந்து அமையவே இல்லை. இந்த 7 வருஷமாக நான் வந்து இதுக்கான ஒரு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் படிக்க முடியல என்னால் கண்டினியூவாக. இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ஃபோன் பார்த்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அந்தமாரி வந்து இது பண்ணிங்கன்னா உங்களோட வெற்றிக்கு வந்து தள்ளி போகும். இருக்க தள்ளி போயிட்டே தான் இருக்கும். போட்டி வந்து அதிகமாக இருக்க எல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனா இப்போ 20 லட்சம் 25 லட்சம் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது மட்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது வேக்கன்சி வந்து ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 10,000க்குள்ளே தான் வரும். அப்படி இருக்கும்போது ரொம்ப நம்ம வந்து எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும். நைட் டைம்லாம் ரொம்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அன்னைக்கு நடத்துகிறத அன்றைக்கி படித்து முடிச்சிருங்க கண்டிப்பாக. அதனால் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். எல்லோரும் இப்போ வர குரூப் 4 கால்ஃபர் ஆக போகுது. போஸ்டிங் அடுத்த வருஷம் எலெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். அதனால் அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமா வராதா, இருக்குமா இருக்காதான்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ இருக்க வாய்ப்பை வந்து இருக்க டைமுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சார் உங்களை கொண்டு போயிடுவார் கண்டிப்பாக. வந்து கிளாஸ்லாம் முடிச்சிடுவார். சார் நடத்துகிறது வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி படிச்சிருங்க. அடுத்த எக்ஸாம் எப்போ வருங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு டைமும் காத்துகிட்டே இருக்க முடியாது. இருக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். நான் வந்து கௌசல்யாவோட அக்கா. நான் வந்து 2013 டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்கிலீஷ் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன். அப்போது 22 வயசு எனக்கு. அப்போ என் தம்பி வந்து 3rd இயர் யூஜி முடிச்சிருந்தான். அடுத்து அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த டைமில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் இந்த என்ஆர்ஐஏஎஸ் அகாடமியில் படித்து விஏஓவாக செலக்ட் ஆனார். அவர் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது தான் சொல்லி தான் இவனை கொண்டு வந்து நாங்கள் இந்த என்ஆர்ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தோம். ஒரு வாரம் அட்டன் பண்ணால் 1 வாரத்துக்கு அப்புறம் பேக்கோடே வீட்டுக்கு வந்துட்டான். நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், அடிக்கிறாரு திட்டுறாரு, என்னை வேற எங்கேயாவது சேர்த்து விடு, இல்லைனா நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன். ஒரு 2 நாள் டைம் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னது முடியவே முடியாது, ஃபீஸ் கட்டியாச்சு, என்ன ஆனாலும் நீ அங்கே தான் இருக்கணும், கொஞ்ச நாள் போய் இரு, ஒரு 2 மந்த்ஸ் இரு, 3 மந்த்ஸ் இரு, செட் ஆகலான்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா அவனை கேன்வாஸ் பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் வந்தான், ஒரு 2-3 மந்த்ஸ் இருந்தான். அப்புறம் ரொம்ப பிக்கப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு லீவ் போட்டுட்டு எக்காரணத்தை கொண்டு வரவே இல்லை.
நான் 22 வயசில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன். இவன் என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி 21 வயசில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டான். நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது இவன் யூஜி ஃபினிஷு, இவன் வாங்கும் போது அவள் யூஜி ஃபினிஷு. அடுத்து கொண்டு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த அகாடமியில் படித்து தான் இவன் வேலை வாங்கினாதும் போது வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லாமல் தங்கச்சியும் கொண்டு வந்து இங்கேயே சேர்த்துட்டோம். ஒரு 3 இயர்ஸ் டைம் எடுத்துக்கிட்டா. இப்போ அவளும் கவர்மெண்ட் எம்ப்ளாயே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு அவள் சொன்னா பெருசாக எந்த பேக்ரவுண்டுமே இல்லை அப்படின்னு. உண்மைதான், எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் பேக்ரவுண்டு. அதை பேக்ரவுண்டாக வச்சுட்டு படித்து இன்றைக்கி வேலை வாங்கி இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஓன் பேக்ரவுண்டே க்ரியேட் பண்ணிட்டோம். எங்கள் ஊரில் எங்களுக்கு ரொம்ப மரியாதை. ஊரில் நிறைய பணக்காரங்க இருக்காங்க, யாருக்கும் கிடைக்காத மரியாதை. ஒரே வீட்டில் 3 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதில் 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை இந்த NRIS அகாடமி எங்கள் வீட்டுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. சார், உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைய நாங்கள் நம்பி இங்கே அனுப்பிச்சிடும். ஒரு 3 வருஷம் அந்த பிள்ளை பாதுகாப்பாக இருக்குமா, வெளியில் எங்கேயாவது கட் அடிச்சிட்டு போகுமா, வேறு எந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருமா, அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் எங்கள் வீட்டு பிள்ளைய எப்படி அனுப்புனமோ அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் வேலையோடு திருப்பி அனுப்புனதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் வந்து இந்த அகாடமியில் படிக்க ஆரம்பித்து வேலை வாங்க ஆரம்பித்தப்பறம் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இங்கே அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என் தங்கச்சி ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே டீச்சர் படித்தாங்க, எங்கே படிச்சிங்க, அவங்க வீட்டில் எல்லாருமே வேலைன்னதும் நான் இந்த NRIS அகாடமியை தான் ரெஃபர் பண்ணேன். இது இந்த ஸ்டேஜில் சாருக்காக அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. உண்மையாலுமே இந்த அகாடமி வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 கவர்மெண்ட் எம்ப்ளாயியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க சார். கொடுத்துருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். திரும்ப திரும்ப இதே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு அப்படி தான் இங்கே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. பேக்ரவுண்ட் இல்லாத பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் பேக்ரவுண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிறதும் ஒரு நல்ல வேலையோடு வெளில போகிறதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கும் மேலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நான் இந்த 2 பிள்ளைங்கள்ட்டையும் இங்கே படிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த 2 பிள்ளைங்களுமே இந்த அகாடமியில் நல்ல டாப் அந்த எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு 5 ரேங்க்கில் வர பிள்ளைங்க, ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுச்சிங்க. அதில் வந்து அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், அந்த டைம் வேஸ்ட் பண்ணாது, வெளில கட்டடிச்சிட்டு போகாது. அந்த படிக்கிற பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது அதுங்களும் அந்த படிக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்வம் வந்து இன்றைக்கி இந்த 2 பிள்ளைங்களுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாராட்டு விழாவில் நீங்களும் இங்கே வந்து உட்கார்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி வெரி பெஸ்ட். 2013 டெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டெட்டு வந்த புதுசு அது. அதுக்கப்புறம் இப்போலாம் டெட்டே வர்றதில்லை. அதில் பாஸ் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த டெட்டுக்கு போஸ்டிங்ஸும் போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. அது ஒரு புது மெத்தடாக வந்துச்சு. பிஎட் முடித்தவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. இப்போ அதை போட்டு குழப்பி வச்சுட்டாங்க. சார் சும்மா சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மாணவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் கௌசி வந்து பாஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வீட்டில் பாருங்களேன், அதாவது ஒரு தலைமுறையிலே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்றது பெரிய விஷயமா எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க. அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோடைய எஃபர்ட் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல crore கணக்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மிஸ்ஸஸ் தான் எனக்கு இந்த கோவிட் டைமில் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. எனக்கு பிஸ்னஸ் எல்லாமே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்போ வந்து பேக் போன் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மிஸ்ஸஸ் தான். அது எப்படி பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்ததால தான் பண்ண முடிஞ்சுது. துணிச்சலாக நான் லோன் வாங்குறதோ எதுக்காக இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது எங்கள் மிஸ்ஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது என்ன தான் நம்ம கான்ஃபிடண்ட்டாக நம்ம பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குதுன்னு இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது முடிவு நான் கூட ஹெட் வெயிட்டாக இருப்பேன், பயங்கரமாக பெரிய லெவலில் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை விட தாண்டி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்றதை நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாம் நல்லா படிங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்ல நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு? எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். வரப்போகிற எக்ஸாமில் நல்லா கிளியர் பண்ணுங்க. நைட் விஷயம்லாம் கரெக்டாக வருவீங்களா? எஸ் சார்.
டெஸ்ட்லாம் கரெக்டாக எழுதுனீங்களா? எஸ் சார். படிக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக நானும் தீப்ஸ்னா ஒன்றாவே இருப்போம். ஆனால் ஒன்றா 2 பேர் இருந்தால் படிக்கவே மாட்டோம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் சாப்பிடும்போது தூங்கும்போது மட்டும்தான் 2 பேர். ஆனால் அவள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் ஒன்றாவே இருக்க மாட்டோம். நான் இங்கே படித்தேன்னா அவள் போர்ட்டிக்கோவில் படிப்பா. அதனால் படிக்கும்போது எதுவும் பேசாமல் படிங்க. நைட்டு 1 மணி 1:30 வரைக்கும் நான் படிப்பேன். காலையில் 7 மணிக்கு இருந்துச்சு. ஷார்ட்கட்லாம் கரெக்டாக எழுதி ஃபாலோ பண்ணுவீங்களா? எஸ் சார். ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? அப்போ இல்லை சார். ஒரு பட்டது இருக்கு, எது சார் சொல்கிறதுங்கிறீங்களா? ஓகே, வெரி குட். அப்போ எல்லாருமே கௌசல்யா மாதிரியும் மற்றவங்க மாதிரியும் உழைக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட முக்கியத்துவத்தை சார் சொன்னார். நான் அதை அடிக்கடி கிளாஸில் சொல்கிறது. கொரோனா டைமில் கூட தேதி மாறாமல் சம்பளம் வாங்கினது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான். அதனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கூடி இருக்கு. அதனால் வேறு வழி இல்லை, வந்துட்டீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை செட்டில் ஆகுங்க. ஒரு அடி முன்னாடி வச்சுட்டு திருப்பி பின்னாடி போய் திருப்பி அப்படி இப்படி சுற்றி வரக்கூடாது. இதில் முடிச்சுட்டு இதில் போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். சூப்பர். கௌசல்யா ஃபேமிலிக்கு ஒரு நல்ல கிளாப்ஸ் கூட. அம்மா அண்ணன் தானே, அம்மா இருக்காங்கல்ல, பாட்டி இப்படி வாங்க. பாட்டி படிக்காத கதை தான் சூப்பராக சொன்னாங்க, ஆனால் நம்ம காதில் விழல. ஆசீர்வாதம் வாங்க பாட்டிட்டு. எனக்கு வேணாம், நீங்கள் வாங்க. இப்படி திரும்ப பாட்டி அங்கே 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 பாரு. கலாநிதி அங்கே பாருங்க. ஹலோ எம்மா, ஏம்மா நீ? ராஜேஷ் கண்ணன், ராஜேஷ் கண்ணன் சீக்கிரம் வா. சூப்பர். வாங்க, அவசியம் வரும். உங்கள் சைஸுக்கு சால்வா பத்தலை, கோச்சிக்காதீங்க. டீச்சர் வாழ்த்துக்கள்மா. சார் இன்ஜினியர், சூப்பர் சார். அதனால சார் சாலை கொஞ்சம் போட்டுங்க. யாருக்கிட்டையும் இனி இலவசமாக பணம் வாங்க மாட்டேன். என்கிட்ட வாங்குவேன்னு சொல்லுங்க. சார்கிட்ட வாங்குவேன். அடுத்தடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வாங்கணும். எஸ் சரியா? சார். இன்னும் பல உயரங்களை தொடணும். சூப்பர். Typist in Principal District Judge. 3 தரம். Typist in Principal District Judge. Typist in Principal District Judge. சொல்லுங்க சார். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பு. எல்லோரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து படிக்க வைங்க. அடுத்து குரூப் 2 குரூப் 1 வரணும். சரியா? தேங்க்யூ.